சென்னையில் மது போதையில் வாகனம் ஓட்டிய காவலர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மீரான், அவருக்கு என்ன பணியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் வணக்கம். சென்னை தாம்பரத்திலிருந்து மன்னிவாக்க செல்கின்ற முடிச்சூர் சாலையில் நேற்று முன்தினம் இரவு குன்றத்தூரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் விக்னேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரை இடிப்பது போல ஒரு கார் ஒன்று வேகமாக வந்திருக்கிறது. அதே போல அந்த இருசக்கர வாகனத்துக்கு முன்னால் சென்ற வாகனங்களையும் அந்த கார் இடிப்பது போல் வந்ததால் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து அந்த காரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அந்த காரை ஓட்டி வந்தவரிடம் விசாரணை பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அவர் காவல்துறையில் பணியாற்றுவது தெரிய வந்தது. அந்த காரிலும் போலீஸ் என்ற ஒரு அறிவிப்பு போர்டு ஒன்று இருந்தது. அந்த காவலருடைய பெயருடன் அந்த காரில் இருந்தது. அதனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. பொதுமக்களுடைய வாக்குவாதத்தில் ஆன அந்த வீடியோவானது வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக தாம்பரம் மாநகர காவல்துறை தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த வீடியோவில் இருக்கும் காவல்துறையை சேர்ந்தவர் ராமசேகர அந்த ராமதுரை என்பவர். அவர் கண்ணகி நகர காவல் நிலையத்தில் போலீஸ்காரராக வேலை பார்த்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பல்வேறு கோரிக்கைகள் பரவிய நிலையில் ஆயுதப்படைக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.